Hello everyone. In this video tutorial, I'm going to show you how to create a company in Tally ERP 9. This is Ethos Learning and I'm Venkat. Welcome back. Now let's create a company in Tally. First Tally open பண்ணிக்கோங்க. Desktopலே Tally icon இருக்கும். Press double click. Load ஆயிட்டு இருக்கு. Alright, and this is your Tally screen, and Tally install பண்ணதுக்கு அப்புறமா the very first time நீங்கள் Tally open பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி இல்லை, டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி இல்லை, கரண்ட் பீரியட் அண்ட் கரண்ட் டேட் இல்லை. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. alright, now before we create the company, we need to basically understand some elements of the screen. இப்போ இந்த ஸ்க்ரீனில் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் 6.6 அப்படின்னு இருக்கு. ஸோ தட்ஸ் தி லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, இந்த மாதிரியான வேர்ஷன் இன்ஃபர்மேஷனையும் ரிலீஸ் இன்ஃபர்மேஷனையும் இந்த இடத்துல பார்க்கலாம். நீங்கள் இங்கே போட்டுட்டு பாருங்கள் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர் யாருக்கு லைசன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா அந்த சாஃப்ட்வேரோட சீரியல் நம்பர் என்ன, அந்த சாஃப்ட்வேர் எப்போ ரெனியூ பண்ணணும், இல்லை எது வரைக்கும் அந்த லைசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த Tally சர்வர் இன்ஃபர்மேஷன். இது ஒன்லி ஃபார் தி நெட்வொர்க் யூசர்ஸ்க்கு மாத்திரம்தான். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படாது. ஓகே, இன் அட்வான்ஸ்டு டுட்டோரியல்ஸில் டெஃபினெட்லி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அந்த வீடியோவில் Tally வித் மல்டி யூசர் அட்மாஸ்பியர் இல்லை என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போது இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மென்யூ. ஓகே, இது என்ன மென்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி இன்ஃபோவோட மென்யூ. இந்த கம்பெனி இன்ஃபோ மென்யூவில் யூ ஹேவ் கம்பெனி ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் கம்பெனி, லாகின் ஆஸ் ரிமோட் யூசர், கிரியேட் கம்பெனி, பேக்கப், ரெஸ்டோர் அண்ட் தென் குவிட் அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ இந்த மெனுவில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கிரியேட் கம்பெனி. சரி, கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெனுவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஜென்ரலாகவே எந்த ஒரு மெனு ஆப்ஷனை நீங்கள் இன்வோக் பண்ணணும் அப்படின்னாலும் 3 விதமாக பண்ணலாம். ஒன்று, யூஸிங் த மவுஸ் பாயிண்டர். You can choose whatever the option that you want to work with. இது ஒரு மாதிரி, அதாவது மவுஸில் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். கீபோர்டில் பாருங்கள், டவுன் ஏரோ, அப் ஏரோ, இப்படி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். The last but the very smartest way of activating this menus என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் கீஸ் மூலிமா கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போது செலக்ட் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ் அப்படிங்கிறது ரெட்டில் இருக்குது, அண்ட் சிமிலர்லி எல் ரெட்டில் இருக்குது ஃபார் லாகின் ஆஸ் ரிமோட் யூசர். கிரியேட் கம்பெனியில் சி, பேக்கப்பில் பி, ரெஸ்டோரில் ஆர், தென் சிமிலர்லி குவிட்டில் கியூ. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா instead of using arrow keys or instead of using the mouse, you can also press exactly that particular character alone to activate a particular option. இப்போது எனக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த ஸ்க்ரீனில் இருந்துக்கிட்டு சி ப்ரெஸ் பண்ணால் போதும். it will take me to the screen where I can actually create the company. சரி, இப்போது நம்ம சி ப்ரெஸ் பண்ணோம் ஃபார் கிரியேட் கம்பெனி. இது கிரியேட் கம்பெனி ஸ்க்ரீனில் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம், இந்த டைரக்டரி அப்படின்றதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ஃபோல்டரோட பாத் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற அந்த கம்பெனி இந்த ஃபோல்டர் பாத்தில் தான் இருக்கும். இதை நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டர் பாத் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டர் பாத்தில் தான் உங்களோட கம்பெனி ஸ்டோர் ஆக போகுது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த கம்பெனி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிகோலன் யூசர்ஸ் பப்ளிக் tally.erp9 டேட்டா. இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற கம்பெனி, இல்லை இனி வரும் காலங்களில் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற கம்பெனிஸ் எல்லாமே அது உள்ள தான் இருக்கும். இப்போது நான் ஃபஸ்ட்டு கம்பெனியோட நேம் கொடுக்குறேன், டெமோ அண்ட் கோ. ஸோ திஸ் இஸ் மை கம்பெனி நேம். ஸோ கம்பெனி நேம் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ரெஸ் என்டர் கீ. இப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரபிள் ஃபீல்டுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரபிள் ஃபீல்டில் நம்ம என்ன என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயிலிங் நேம். இந்த மெயிலிங் நேமும் இந்த கம்பெனி நேமும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ப்ரெசென்ட்டாக இப்போது அட்ரஸ், நான் அட்ரஸ் டைப் பண்ணுறேன். அட்ரஸ் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அகெயின் ஐ எம் ப்ரெஸ்ஸிங் என்டர் கீ ஃப்ரம் த கீபோர்ட். ப்ரெஸ் என்டர். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரபிள் ஃபீல்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி. ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக அங்கே இந்தியா இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, ஸோ Tally ERP9 release 6.2 supports மல்டி-கண்ட்ரி அக்கௌண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்ட்ரிக்கு ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரபிள் ஃபீல்ட் ஸ்டேட்க்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கர்சர் இங்கே இருக்குது. ஸ்டேட்டில் இங்கே ரைட் சைடு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா டி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா த ஸ்டேட்ஸ் விச் ஹேஸ் த ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, திரிபுரா எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போது பின்கோட் டைப் பண்ணிக்கோங்க, ஃபோன் நம்பர், இப்போ டெமோ இல்லை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்றதால நம்ம ஆக்சுவல் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுறல. இப்போது நீங்கள் உண்மையிலேயே கம்பெனிக்காக நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ரைஸ் பண்ணுற இன்வாய்ஸில் எல்லாமே வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்வாய்ஸில் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். சாரி, ஆல்ரைட். இப்போ ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு, மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டோம், ஃபேக்ஸ் நம்பர் கொடுக்கல, இமெயில் டைப் பண்ணியாச்சு, அண்ட் வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் ஃப்ரம், அண்ட் எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட். The financial year always starts with 1st April 2020 and it goes up to 31st March. இப்போ இந்த இடத்துல 1st April 2020 அப்படின்னு போட்டிருக்கு, ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் ஃப்ரம் அப்படின்ற இடத்துல. இப்போ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் பிகின்ஸ் ஃப்ரம். இப்போ இந்த புக்ஸ் பிகின்ஸ் ஃப்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் வந்து 1st April 2020 31st March 2021 வரைக்கும் இது கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்.
இப்போ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் இந்த இடைப்பட்ட பகுதியில் நீங்கள் ஒரு கம்பெனியை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்களோ இல்லை எந்த டேட்டில் கணக்கு எழுத ஆரம்பிச்சிங்களோ அந்த டேட்டை இங்கே போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ இந்த வீடியோவை எப்போ க்ரியேட் பண்ணணும் அந்த டேட்டை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ஐ சே 21st June 2020 and press enter. So for financial year begins from, it is always 1st April 2020. I mean, it is always 1st April 2020 அப்படின்றது இந்த ஃபினான்ஷியல் இயர்க்காக. புக்ஸ் பிகின்ஸ் ஃப்ரம் அப்படின்றது இந்த ஃபினான்ஷியல் இயரோட இடைப்பட்ட பகுதியில் நீங்கள் புதுசாக கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அந்த டேட்டில் நீங்கள் கணக்கு எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் எந்த டேட்டில் நீங்கள் கணக்கு எழுதுனீங்களோ அந்த டேட்டை போடலாம். நான் மெயின் போட்டேன், இப்போது மாற்றி ஜூன் போட்டிருக்கேன். சரி, இது டேலி ஓல்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டேலி ஓல்ட் பாஸ்வேர்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்க அந்த கம்பெனியை நம்மளை தவிர வேறு யாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்ட் போட்டு டேட்டா ஃபுல்லாக என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாஸ்வேர்ட் தெரியாத யாராலையும் இந்த டெமோ அண்ட் கம்பெனியை ஓப்பன் பண்ண முடியாது. அதே சமயத்தில் இந்த பாஸ்வேர்டை நீங்களே மறந்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களால் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸையோ டேட்டாவையோ ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பாஸ்வேர்ட் போடுறதா இருந்தது அப்படின்னா சேஃபான ஒரு இடத்துல அந்த என்ன பாஸ்வேர்டு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒன் மோர் டைம் ஐம் டெல்லிங் யூ, பாஸ்வேர்டை நீங்கள் மறந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு ஆக்சஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பிளாங்காக என்ட்ரு அடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் இந்த இடத்துலையும் என்ட்ரு அடிச்சிடுறேன். இப்போதைக்கு இந்த விஷயங்கள் தேவையில்லை. இதுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அந்த வீடியோவில் இன்னும் எலாபரேட்டாக பார்ப்போம். சரி, இப்போ பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு பேனலில் இருக்கிறோம். பேஸ் கரன்சி சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் எதுவுமே மாற்றாதீங்க, ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சுட்டே வாங்க. என்ட்ரு அடிச்சுட்டே வாங்க. நம்பர் ஆஃப் decimal places 2, that's by default. And if I say okay, alright, amount in words 2, okay, then எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போது என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணுறேன். என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த எல்லா சேஞ்சஸுமே அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த சேஞ்சஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணி ஒரு கம்பெனியாக க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒய் ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல அக்செப்ட் எஸ் ஆர் நோ அப்படின்ற இடத்துல ஓகே, இஃப் யூ ரியலி வாண்ட் டு அக்செப்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் டு கிரியேட் அ கம்பெனி ஜஸ்ட் ப்ரெஸ் ஒய். இல்லை இன்னும் நான் ஃபர்தராக வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என் ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போது நான் எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். கம்பெனி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெமோ அண்ட் கோ கம்பெனி கிரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கரண்ட் டேட் அந்த இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வவுச்சர் எதுவுமே என்ட்ரு பண்ணலை அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நோ வவுச்சர்ஸ் என்டர்டு அப்படின்னு வருது. சரி, ஒரு விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டேலியை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் கம்பெனின்னு கொடுத்தீங்க. அந்த க்ரியேட் கம்பெனி அப்படின்றது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் விச் இஸ் இன் தி கம்பெனி இன்ஃபோ மென்யூ. இப்போ பாருங்கள், உங்களுக்கு மென்யூவே மாறி இருக்குது. மெனு ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் யூ கேன் ரைட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் இட் அப்படின்றது தான் இதோட ஒரு டெஃபினேஷன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டெமோ அண்ட் கோ அப்படின்ற ஒரு கம்பெனி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் கம்பெனி க்ரியேஷன். இட்ஸ் வெரி சிம்பிள். சரி, இப்போது இந்த ஸ்க்ரீனில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் குவிட் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் கியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். கியூ ப்ரெஸ் பண்ண உடனே அந்த இடத்துக்கு வந்துடும். பாருங்கள், குவிட் எஸ் ஆர் நோ. குவிட் பண்ணணும் அப்படின்னா ஒய் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட்
creating the company. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதனாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டூ கமெண்ட். And thank you for joining me. I'll see you in another video. Until then, happy learning.